இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை படைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் தன்னுடைய சாயலாக மனுஷனை படைத்தார் என்கிற அந்த வசனத்தை மூல பாஷையாகிய எபிரேய பதத்தில் நாம் எடுத்து பார்க்கும்போது 2 விதமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த 2 விதமான வார்த்தைகளும் அவரை போன்று அல்லது அவருக்கு ஒத்ததாக என்று அதை பொருளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்க்கும்போது நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுமே கடவுள் சாயலில் தான் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது நாம் பிறரை பார்க்கும்போது, மற்றவர்களை நாம் சந்திக்கும்போது அவர்களும் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ரெஸ்பெக்டோட ஒரு அன்போடு கூட அவர்களை அணுக வேண்டும் என்று நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த நாளிலே நான் யாரை சந்தித்தாலும் அவர்களும் என்னை போன்று தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்களிடத்தில் நாம் அந்த தேவ அன்போடு கூட நாம் பழக நாம் முற்படலாம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ அவர்களிடத்தில் நாங்கள் அன்பு காட்ட, ஆண்டவர் அவர்களை நாங்கள் மரியாதையாக நாங்கள் அவர்களிடத்தில் பழக, அவர்களும் எங்களை போன்று உம்முடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற நினைவோடு நாங்கள் காணப்பட எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஓகேவா?